இந்த இடத்திலே இந்த 14வது அதிகாரத்திலே ஆண்டவர் முதல் போய் இருக்கிற ஒரு இடம் எங்க அப்படின்னு சொன்னா யாருக்கும் தெரியாம அவர் வனாந்தரமான ஒரு இடத்துல அவர் டிராவல் பண்ணி போய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா இந்த ஜனங்கள் எல்லாரும் அவர் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போகிறார் என்று கேள்விப்பட்டு எல்லாரும் வண்டியில அல்ல, ஏன்னா வனாந்தரத்துல வண்டியில போக முடியாது, எல்லாரும் கால்நடையாய் நடந்து அவரிடத்திலே போனார்கள். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா எதையுமே அவங்க பொருட்படுத்தாம இயேசு அங்கே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு கால்நடையாய் நடந்து போனாங்க. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆண்டவர் போதனை பண்ணிட்டே இருக்கிறாரு, செய்தியை கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா அந்த ஜனங்களும் கேட்டுட்டே இருக்காரு, ஆண்டவரும் சொல்லிட்டே இருக்கிறார். ஆனா இப்போ சீடர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே ஒண்ணு பண்ணுங்க, கிரவுட் அதிகமா இருக்குது, இந்த ஜனங்கள் எல்லாம் காலையிலிருந்தே இருக்கிறாங்க, இது வனாந்தரமான இடம், எதுவுமே ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது, இந்த ஜனங்களை இப்ப நீங்க அனுப்பி விட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க போயிருவாங்க, அவங்க போய் ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் அங்க என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, இல்ல இவர்கள் போய் ஆகாரத்தை இவங்க ஒழுங்குபடுத்த வேண்டாம், நீங்க இவர்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்க கூட்டம் எவ்வளவு இருக்குன்னா புருஷர்கள் மட்டும் 5000 பேர் இருக்காங்க. அப்போ ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி அப்படின்னு போட்டா ஒரு 5000 வைங்களேன், 10000 ஆச்சு. ஒரு ஃபேமிலிக்கு 2 பிள்ளைகளை கணக்கு போட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு 10000 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20000 பேர் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து வந்திருக்கிற 20000க்கும் அதிகமான பேரை கர்த்தர் போஷித்தார். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய ஆண்டவர் போஷித்தார் அப்படின்னா முதல் ஆண்டவரை சந்தித்த இடத்துல பெரிய தேவைகள் அவர்களுக்கு சந்திக்கப்பட்டது. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு முன்பாக இருக்கிறது குறைவா இருக்கலாம், பத்தாததா இருக்கலாம். அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும்போது இந்த சின்னதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? என்னுடைய தரிசனம் பெருசு, என்னுடைய தேவை பெருசு, ஆனால் என்னிடத்துல இருக்கிறது குறைவு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நீங்க முதலாவது சந்திக்கிற இடத்துல உங்களுக்கு நடக்கிற முதல் அற்புதம் என்ன அப்படின்னா, பெரிய தேவைகள் சின்னதினால் சந்திக்கப்படும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் கொஞ்சத்தை ஆண்டவர் பெருக பண்ண போகிறார். உங்களுடைய கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த பெரிய தேவை, அந்த லட்சம் தேவைகள், ஆமென், அந்த கோடி தேவைகளை நல்ல கைகளை தட்டி, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் பள்ளத்தாக்குகளை தண்ணீரால் நிரப்ப பண்ணி தேவைகளை, பெரிய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவர். ஹல்லேலூயா.